வெல்கம் பேக் சின்சா தமிழ் காய்ஸ். ஒன்றுமே இல்லை, இந்த ஈவெண்ட் தான் காய்ஸ். எடுக்கலாம் ஆசையாக இடணும். அதில் ஒரு இப்படி மண்ணை தூக்கி போடுவானுங்க பார்த்தா ஒரு லாரி மண்ணை தூக்கி கொட்டி போட்டானுங்க. இது என்னோடய ஃப்ரெண்டோட ஐடி 90% விழுந்துங்குது. ஆனால் வாய் ஆனும் பொழந்துட்டான். இது வரைக்கும் லெவலப் பாஸே போடல. 50 லெவலில் 55 எவ்வளோ வந்திருக்கு. ஆனாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லெவலப் பாஸ் போட்டு இவனுக்கு ஃபின் பண்ணி இது எடுத்து போடலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். ஆனால் 90% விழுந்துச்சுன்றத பார்த்த உடனே எனக்கு ஷாக்கிங் தாங்க முடியல. என் ஐடியில் வெறும் 50% தான் விழுந்துங்குது காய்ஸ். வெறுத்துட்டான். என்ன தான் பண்ணுறதா, இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணி வச்சுட்டானுங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் விழுந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இதில் என்ன பண்டல் பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கக்காசி அட்டாக்கே பண்டல் நம்ம எடுக்குங்க. அதுக்கு என்ன வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கலாம் பார்த்துங்க. டைமண்ட் பத்தலை, இருந்தாலும் எல்லாமே கம்மி டைமண்ட் தான் கைஸ். இந்த கக்காசி பண்டில் எனக்கு 749 டைமண்ட் வந்துங்குது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த பண்டில் நம்ம எடுக்கலாமா வேணாமான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எடுக்கிறோம். நீங்கள் கேட்டால் மட்டும் எடுத்து வீடியோ போடுறோம். இல்லைனாலும் எடுத்து அவனுக்கு நல்லா தான் இருக்குது பண்டில். அதனால் எடுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. எதுக்குடா எடுக்கிறோன்னு கேட்குறீங்களா? ஒன்றெல்லாம் போட்டுட்டு சும்மா பந்தா காட்டலாமே. இந்த வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா 3 பண்டில் இருக்குது. ஒன்று சாஸ்கே பண்டில், ஒன்று ஜெடாயா பண்டில், ஒன்று நம்ம கக்காசி அட்டாக்கே பண்டில். நருட்டோ பண்டில் பக்கமே போகல கைஸ். ஏன்னா அது டைமண்ட் எக்கச்சக்கமாக போடுங்காங்கன்றத கேள்விப்பட்டேன். அதனால் பக்கமே போகல. நான் இதுக்கு முன்னாடி இன்னொரு வாய்ஸ் நான் ஒரு வீடியோ வாய்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், இல்லை பண்ணாமலும் இருப்பேன். இந்த வீடியோக்கு அப்புறம் கூட அப்லோட் பண்ணுவேன், எப்போ வேணால் பண்ணுவேன். காப்பிரைட் கொடுத்து நம்மளுக்கு கதற விட்டானுங்க கைஸ் அந்த வீடியோவில். உங்களுக்கு இதில் எது நீங்கள் எடுத்தீங்கன்றதையும் கமெண்ட் பண்ண போங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேசுறதுன்னு தெரியும், மொத்தமாக பேசிட்டுக்கிறேன் காய்ஸ். நம்ம OB49 அப்டேட்டில் தான் கக்காசின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஹிட்டாச்சி பண்டிலோடைய 2 லுக் சேஞ்ச் தான் ஹிட்டாச்சி பண்டிலுக்கு. ஹிட்டாச்சி பண்டில் தான் மெயின் பண்டிலாம் OB49 அப்டேட்டில். இப்போ 48 அப்டேட்டில் வரப்போகிறது இல்லை. அதனால் 49 அப்டேட்டில் தான் வருவார். 49 அடுத்து 50 இது 2 தான். மதுரா பண்டிலும் கன்ஃபார்மாக வருது. மதுரா அடுத்து ஹிட்டாச்சி. ஒன்று வந்து பிளாக் ஆஃப் லுக்குள்ளே அது ஒரு பண்டில். அடுத்து இன்னொன்று வந்து அக்காட்சுக்கி பண்டில் இருக்கிறது ஒன்று. மொத்தம் இது வரைக்கும் நிறைய பண்டில் கன்ஃபார்ம் ஆகினுக்குது. ஆனால் எது வரப்போகிறதுன்னு தெரியல. ஆனால் ஹிட்டாச்சி பண்டிலும் மதுரா பண்டிலும் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஒபிட்டா பண்டில் தான் வருதான்னு தெரியல கைஸ். எனக்கு ஒபிட்டா பண்டில் வந்தால் எடுக்கலாம் தான் பார்க்குறேன். நான் டைமண்ட் இல்லை. ஏஞ்சல் ஈவெண்ட் வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்போ வருதுன்றது சுத்தமாக தெரியல. அதுக்கு தான் டைமண்ட் ஃபுல்லாக வச்சுருந்தேன். இப்போ இருக்குது. ஆனால் இந்த கக்காசி பண்டில் எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. அதனால் இது முடியறதுக்கு லாஸ்ட் நாள் வரைக்கும் பார்த்துட்டு வரலைன்னா இந்த கக்காசி பண்டில் நம்ம வந்து எடுத்துடலாம் கைஸ். உங்களுக்கு எவ்வளோ விழுந்துங்கன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. முக்கியமாக அது மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்சோன்னு கடைசி வரைக்கும் வாய்ஸ் கொடுத்து போடுறாங்க. ஆனால் எப்படி தான் வாய்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு சுத்தமாக புரியல. இவ்வளோ லாங்காக எப்படி வாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலும் நானும் ஒரு யூடியூபர் தான் ப்ரோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைப்கிறாங்கன்றதே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ போடுறதுக்கு ஆரம்பிச்சு இது வரைக்கும் 2 வாரமோ 1 வாரம் 2 வாரத்துக்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நம்ம 94 சப்ஸ்கிரைப் தான் ரீச் ஆகிருக்கும். இருந்தாலும் எனக்கு அதுவே பெருசு தான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அந்த சேனலில் நான் ஒரு 1 மந்த்தாக வீடியோ போட்டால் அதுக்கப்புறம் தான் வியூஸ் போகிறதுக்கு ஆரம்பிச்சு சப்ஸ்கிரைப் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிச்சு. ஒரே ஒரு வீடியோவில் ஒரே நல்லா 100 சப்ஸ்கிரைப் வந்துச்சு ஒரு வீடியோக்கு மட்டும். அது ஃபஸ்ட்டு பண்ண ஒரே ஒரு வீடியோ நான் அந்த வீடியோ தான் சொல்லுவேன். என் பழைய சேனலோட நேம் வந்து டெவில் ரூக் கேமிங். டெவில் ரூக்னு போட்டாவே வரும். டெவில் ரூக் 1 மில்லியன் போட்டால் வரும். ஆனால் அது 1 மில்லியனே இல்லை, 1K தான் இருக்குது. எவ்வளோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஐடியாவில் இது எடுக்கலாமா வேணான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்த ஒரு வீடியோவை தனியாக அது போட்டுடலாம். இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் 1 நிமிட் இருக்குது. இன்னும் என்ன பேசுறதுன்றது தெரியல. லைவ் போடலான்னு பார்த்தேங்க. ஒரு சம்ம ஆகிப்போச்சு. லைவ் போட்டு நினச்சி அதை நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு PC தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா கேம் பிளே சவுண்டு எனக்கு லேட்டாக கேட்குது. இப்போ அடிச்சிட்டுனா கொஞ்சம் ரொம்ப நேரம் கிடச்சி தான் சவுண்டே கேட்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் லைவ் போடலாமான்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா லைவ் போட்டால் தான் நினச்சிட்டு போனேன். ஆனால் லைவ் எப்போயே கட் ஆகிட்டுக்குது. அது நான் பார்க்கல சுத்தமாக. அதுக்கு என்ன நிறைய ரெடி பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல. லைவ் போடுறது எப்படி போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச என்ன வீடியோ இருந்தால் அனுப்பிவிடுங்க. நான் அதை பார்த்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் லைவ் போடுறதுக்கு. நம்ம பழைய சேனல் மாதிரி இந்த சேனலில் வியூஸ் போகுது. ஆனால் அதோட ரொம்ப கொஞ்சம் நல்லாவே வியூஸ் போகுது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான இது ஷேர் பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் முக்கியம். ரொம்ப நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1K போகணும். அதுக்கப்புறம் 10K, அதுக்கப்புறம் 100K, அதுக்கப்புறம் 1 மில்லியன் தான் நம்மளோட எய்மிங்கு.
என்னால் முடியும், எனக்கு நம்பிக்கை இது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும், வேறு யாரோட சப்போர்ட்டுமே எனக்கு தேவையில்லை, எந்த யூடியூபரோட சப்போர்ட்டும் தேவையில்லை. இப்போ தான் அவங்களுக்கு என்ன தேவை இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி யூடியூபர்ஸ் தான் இருக்காங்க. நானும் என் பழைய சேனலில் வீடியோ பார்க்கல நிறைய பேர் சொல்லியிருப்பேன், ஒரு யூடியூபர் அவருக்கு ஒரு இது தேவைப்பட்டால் மட்டும்தான் நம்மக்கிட்ட இது பண்ணுறாரு, நான் உன்னோட சேனலை ப்ரமோட் பண்ணுறேன், அது கொடுன்னு சொல்லி கேட்டார். ஆனால் எனக்கு முக்கியமான ஒரு பொருள் இல்லைன்னா நான் தரலை. அதனால் இப்போ கேட்டால் எனக்கு ப்ரமோஷன் பண்ணி விடுறீங்களா, எந்த ஒரு ரிப்ளையும் பண்ணல எனக்கு. இந்த மாதிரி யூடியூபர்ஸும் இருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு வீடியோ போடுறாங்கன்னு இல்லை, அவங்க ஓல்டு பிளேஸ்ன்றனால அவங்களுக்கு வீஸ் போகுது. பை கைஸ், வீடியோ